பனாரசி திசையில் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் போய்கொண்டிருந்தது. காசி விஸ்வநாதனும் ராமேஸ்வரனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே வந்தார்கள். சக பயணிகளில் பெண்கள் சில பேர் உணர்ச்சி வசப்பட்டு பேசிக் கொண்டிருந்தார்கள். அதிலே ஒரு பெண்மணி, கடவுளுக்கு கண்ணே இல்லைம்மா, கடவுளுக்கு கண்ணே இல்லை என்று சொல்லி கண்ணே சிந்தினாள். முந்தானையில் மூக்கை சிந்தினாள். அதை கேட்ட ராமேஸ்வரன், சுவாமி என்ன இது, இந்த அம்மா இப்படி சொல்கிறார்களே, அது உங்கள் காதுகளில் விழுகிறதா? கடவுளுக்கு கண்ணே இல்லை என்று சொல்கிறார்களே, அது உண்மையா என்று கேட்டான். என்று சிரித்தபடி தனது மீசையை முறுக்கிய காசி விஸ்வநாதன், ராமேஸ்வரா, கடவுளை அவ்வளவு எளிதாக காண முடியுமா? அப்படியா சாமி? ஆமாம், அது ஒரு பயணம். இப்போ நாம் ரயிலில் போய்கொண்டிருக்கிறோம் காசிக்கு. இப்படி பயணப்பட்டு தானே காசி விஸ்வநாதனை போய் காணப்போகிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம ஊர்லேயே உட்கார்ந்து காசி விஸ்வநாதனை பார்க்க முடியுமா? அப்படியா சாமி? ஆமாம். ராமேஸ்வரா, உனக்கு உண்மையை சொல்கிறேன், புரிந்து கொண்டு கேள், கூர்ந்து கவனி, வெளியே வேடிக்கை பார்க்காதே என்றார். சரி சாமி. ராமேஸ்வரா, கடவுளை தனது அகக்கண்களால், அதாவது மனசுக்குள்ள காண விரும்புகிறவர்கள் கடவுளை காணாமல் போவதில்லை. அதுபோல ஊனக்கண்களால், புறக்கண்களால் கடவுளை காண வேண்டும் என்று முயற்சிப்போர் கடைசி வரை காணப்போவதும் இல்லை. என்ன சாமி இப்படி சொல்கிறீர்கள்? ஆமாம், உள்ளுக்குள்ளே தேடுபவர்கள் பார்க்காமல் போவதில்லை, வெளியே தேடுபவர்கள் பார்க்கவே போவதில்லை. இதுதான் உண்மை. அடடா, அப்படி உண்மையா சாமி என்று கேட்டார் ராமேஸ்வரன். ஆமாம், அந்த அம்மா அழுவதை பார்க்க பாவமாக இருக்கு சாமி. எனக்கு அதுக்கு ஏதாவது சொல்லணும் போல தோணுது. சொல்லுங்க நீங்க. கடவுள் இருக்காரு, கண்கள் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ எனக்கு என்ன கேட்கணும்னா, கேளுப்பா, சும்மா கேளு, கடவுளுக்கு இரக்கம் உண்டா இல்லையா என்று கேட்டார். ராமேஸ்வரா, சரியான விஷயத்துக்கு வந்து விட்டார். இரக்கமுள்ளவர்களுக்கு கடவுள் இல்லாமல் போவதில்லை, இரக்கமே இல்லாதவர்களுக்கு கடவுளும் இல்லை. இரக்கம்தான் கடவுளுடைய அம்சம், அடையாளம். நீ யாருக்காவது இரக்கமாக அன்பு காட்டிப்பார், உதவி செய்துவார், கடவுள் உனக்குள்ளிருந்து அவர்களுக்கு உதவுவார். யார் யாரெல்லாம் இரக்கத்தோடு இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் கடவுள் அவதாரங்கள். இதை மறந்துவிடாது என்று சொல்லும்போது ராமேஸ்வரன் மிகவும் மகிழ்ச்சியோடு கண்களை விரித்து பார்த்து கைகளை கூப்பி காசி விஸ்வநாதன் துறவியை தொட்டு வழங்கினார் கால்களை.